திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கோயில்னா வந்துட்டு அது திருப்பரங்குன்றம். பல காரணத்தினால அது பேசப்பட்டாலுமே காலங்காலமாக தமிழர்கள் வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. தமிழர்களுக்கு வந்துட்டு இந்த ஆறுபடை வீடுல வந்துட்டு முதலாவது வீடாக பார்க்கப்படுற கோயில் வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் எதற்கு ஆறுபடை வீடுல ஒரு வீடு, இந்த ஆறுபடைனா என்ன, இந்த கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் இந்த மலைக்கு எதற்காக அந்த மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு, இந்த தமிழ் கடவுளா பார்க்கப்படுற இந்த முருகனுக்கு வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் எதற்காக ஸ்பெஷல், இந்த ஆறுபடையுமே எதற்காக ஸ்பெஷல், நமக்கு எங்கன்னு இந்த கோயில் பத்தி எல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் இதுவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த திருப்பரங்குன்றம்ல பரன்னா சிவன், அதனால இந்த மலை வந்துட்டு சிவனுக்கான மலை இன்னும் ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இல்ல இது முருகனுக்கான மலை தான் ஒரு பக்கமும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம்க்கு பொருள் என்ன, ரெண்டாவது வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் வந்துட்டு ஆறுபடை வீட்டுல ஒரு முதலாவது வீடு. ஸோ ஆறுபடை வீடுனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இது எல்லாமே புரிய வரும். ஸோ இந்த திருப்பரங்குன்றம்ல திரு வந்துட்டு எதற்காகனா தமிழ்ல ஒருத்தருக்கோ இல்ல ஒரு பொருளுக்கோ இல்ல ஒரு விஷயத்துக்கோ வந்துட்டு மரியாதை கொடுக்கணும்னா அது வந்து திரு நம்ம சேர்க்கப்படுவோம். நிறைய விஷயங்களை நம்ம திரு வந்து சேர்ப்போம். இப்போ திருவண்ணாமலை ஆகட்டும் இல்ல ஸ்ரீரங்கம் வந்துட்டு தமிழ்ல திருவாரங்கம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழ்ல வந்துட்டு இந்த ஸ்ரீக்கு பதில் தமிழாக்கம் பண்ணும்போது ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு திரு யூஸ் பண்ணுவோம். ஸோ திருவாரங்கம் தான் நாளடைவில் ஸ்ரீரங்கமா மாறுது. இந்த மாதிரி பல கோயிலுக்கு வந்துட்டு நம்ம திரு 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 நம்ம சேர்ப்போம். ஊர் பேருக்கு திருன்னு சேர்ப்போம். ஒரு மனிதனோட பேருக்கும் நம்ம திருன்னு சேர்ப்போம். ஒரு கல்யாண பத்திரிகை நீங்க பாத்தீங்கன்னா திரு XYZ தான் போட்டிருக்குமே தவிர வேற ஏதோ போட்டிருக்காது. ஸோ திரு வந்துட்டு ஒரு நபருக்கு மரியாதை கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பரன் குன்றம். இந்த பரன் குன்றம்ல வந்துட்டு குன்றம் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட், அப்பதான் பரனுக்கு வந்துட்டு அர்த்தம் நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இங்க குன்றம் வந்துட்டு குன்றம்னா என்னன்னா தமிழ்ல ஒரு மலை, ஒரு சின்ன ஒரு மலையை வந்துட்டு நம்ம குன்றம்னு சொல்லுவோம். இந்த குன்றமுக்கு நம்ம அர்த்தம் தேடி போனா அது ஒரு வேர் சொல்லுக்கு போவோம். இந்த வேர் சொல் என்னன்னா அது மோஸ்ட்லி குறிஞ்சின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த குறிஞ்சி எங்கிருந்து வருதுன்னா தமிழ்ல மிக பழமையான நூட்கள்ல முதலாவது பழமையான நூல் வந்து நம்ம பார்க்கப்படுறது வந்து தொல்காப்பியம். அதாவது தொல்காப்பியரால எழுதப்பட்ட ஒரு நூல். இது உலகத்திலேயே மிக பழமையான ஒரு கிராமர் புக்னா வந்துட்டு இந்த தொல்காப்பியம். இது வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதா சொல்றாங்க. இன்னும் பழமையா கூட இருக்கும். ஸோ பேசிக்கலி இது என்னன்னா தமிழ் இலக்கியத்துல வந்துட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா, தமிழ் எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும்னு அந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த தொல்காப்பியம்ல இருந்தா நமக்கு கிடைக்க வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த காலகட்டத்துலன்றது வந்துட்டு இந்த தொல்காப்பியம்ல சொல்லியிருக்காங்க. இந்த தொல்காப்பியம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழர்கள் வந்து 5 நிலமாக பிரிச்சு வாழ்ந்தாங்க அவங்க நிலத்தை. ஸோ நிறைய பேர் ஒரு நிலத்துல வாங்குவாங்க. ஒருத்தர் கடல் கிட்ட வாழ்வாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல வாழ்வாங்க, இன்னொருத்தர் வந்து மலை மேல வாழ்வாங்க. ஸோ இந்த 5 நிலமாக தமிழர்கள் வந்துட்டு அவங்க நிலத்தை பிரிச்சிருக்காங்க. இந்த 5 நிலம் என்னன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம். இந்த 5 நிலங்கள்ல வந்துட்டு குறிஞ்சி நிலம்னு நான் சொன்னீங்களா, அது என்னன்னா மலையில வாழக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அந்த குறிஞ்சி நில மக்கள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த குறிஞ்சி நில மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கடவுளை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் சேயோன். ஸோ தமிழ்ல சேயோன் என்ற ஒரு சொல் நீங்க கேட்டீங்கன்னா அது எங்கிருந்து வருதுன்னா இந்த தொல்காப்பியம்ல இருந்தா வருது. செர்ரா இது குறிஞ்சி மக்களுக்கு சேயோன் கடவுள்னா மற்ற மக்களுக்கெல்லாம் என்னப்பா வேற யாருன்னா இருந்தாங்கன்னா, ஆமா மற்ற மக்களுக்கு கடவுளா அங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்துட்டு வேற வேற கடவுள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேயோன் வந்து குறிஞ்சிக்கு, கொற்றவை வந்துட்டு இன்னொரு நிலத்துக்கு, மாயோன் வந்துட்டு இன்னொரு நிலத்துக்கு, இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்துட்டு ஒரு நிலத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு குறிஞ்சிக்கு வந்துட்டு சேயோன். ஸோ குறிஞ்சிக்கு இதுல இருந்தா குன்றம் வந்திருக்கும். ஸோ அதுக்குதான் தமிழ்ல வந்து மிக ஒரு காமனா சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஸோ குமரனும் வந்து இங்க யாரு, முருகன். குன்று வந்துட்டு இங்க குறிஞ்சி. ஸோ குறிஞ்சிக்கான கடவுள் வந்து சேயோன், சேயோனும் முருகன். ஸோ குன்றுக்கும் முருகனுக்குமே தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு யாருன்னா உங்களுக்கு கேட்டா தொல்காப்பியம்ல இருந்தே ஆரம்பிக்குதுன்னு நம்ம தைரியமா சொல்லலாம். ஸோ இந்த குன்றமுக்கும் குறிஞ்சிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சேயோனுக்கும் முருகனுக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பரன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பரன் வந்துட்டு சிவன் தான்ப்பா, சிவனுக்கு தான் வந்து இந்த பரன் என்ற ஒரு பொருள் நம்ம எப்பவுமே சேர்ப்போம். ஸோ இந்த பரன் வந்து எதற்காக இங்க இருக்குதுன்னா அது சிவனோட மலை, அதனால தான் இது பரன்னு. பட் நம்ம செக் பண்ணதும் நிறைய பேர் சொல்றதுல என்னன்னா
பரன் என்றது வந்துட்டு தமிழ்ல உயர்ந்தது இல்ல மேல்மையானது இல்லைன்னா பெரும் என்ற ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம பரன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி பரன் என்றது ஒரு தனி நபர்ன்றதுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பேர் அல்ல, யாருக்கு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை அடைஞ்ச மக்களுக்கு நம்ம பெரும்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதே தான் வந்துட்டு இந்த பரன். ஸோ பரன் வந்துட்டு யார் உயர்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும் போது அது பரனா நம்ம பார்ப்போம். ஸோ பரன் குன்றம்ன்றது திரும்பவும் மரியாதைக்குரியனது. பரன் வந்துட்டு ஒரு உயர்ந்த மனிதனை வந்துட்டு இல்ல உயர்ந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அங்கீகரிக்கும் போது இந்த பரன் என்ற ஒரு பொருள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம குன்றம்னு நம்ம சொல்லும் போது அது யாருக்கு போகுதுன்னா குறிஞ்சி நில மக்களுக்கு வணங்கின சேயோனுக்கு போகுது. ஸோ இந்த திருப்பரன் குன்றம் வந்துட்டு பேசிக்கலி என்னன்னா அந்த முருகன் அந்த மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் போகுது. அதுதான் அந்த மக்களும் வணங்கிக்கிட்டு இருந்ததா நம்ம இந்த பேர்ல இருந்து நம்ம இந்த பொருளை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆறுபடை, அதாவது இந்த ஆறுபடையில முதலாவது படை வீடா பார்க்கப்படுறது தான் வந்துட்டு இந்த திருப்பரன் குன்றம். ஸோ எதற்காக இந்த முதலாவது வீடியோ தமிழர்கள் வந்துட்டு திருப்பரங்குன்றம் சொல்றோம்னா, இந்த திருமுருகாற்று படை, அதாவது 2000 இருந்து 2500 வருஷத்துக்கு நடுவுல வந்து எழுதப்பட்ட மிக பழமையான ஒரு நூல் வந்துட்டு இந்த 10 பாட்டு நூல் நம்ம சொல்லுவோம். சங்க இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு இலக்கியம் வந்துட்டு இந்த 10 பாட்டு. இந்த 10 பாட்டுல முதலாவது பாட்டே வந்துட்டு திருமுருகாற்று படை. ஸோ பேசிக்கலி சங்க இலக்கியத்துல மிக முக்கியமான இலக்கியம் வந்து இந்த 10 பாட்டு. அதோட முதல் பாட்டே முருகனுக்கு அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா சங்க காலத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு நபரா முருகர் பார்க்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த திருமுருகாற்று படையில வந்துட்டு 6 படை வீடுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க லிஸ்ட் பண்ற முதலாவது படை வீடு தான் வந்துட்டு இந்த திருப்பரன் குன்றம். அதற்காக தான் நமக்கு முதலாவது வீடு திருப்பரன் குன்றம். இந்த 6 வீடு வந்துட்டு பேசிக்கலி என்னன்னா ஆற்றல் படை. இந்த ஆற்றல் படை இல்ல ஆற்றல் பாதைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது பேசிக்கலி என்னன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்ன்றதான். ஸோ 6 ஆற்றல் படைகள் தான் இருக்கிறது. ஆற்றல்னா என்னன்னா தமிழ்ல வழிகாட்டுதல். ஸோ வழிகாட்டுதலுக்கான அர்த்தம் தான் வந்துட்டு இந்த 6 படை வீடுமே. தமிழ் இலக்கியத்திலேயோ இல்லை மெயினா இந்த திருமுருகாற்று படையில வந்துட்டு முருகன் இந்த அசுரனை கொன்றா, அப்படி அதனாலதான் இந்த கோயில் ஸ்பெஷல், இந்த இடத்துல வந்துட்டு இதை பண்ணாரு அதனால்தான் இந்த இடம் ஸ்பெஷல்ன்ற மாதிரி திருமுருகாற்று படை வந்துட்டு எங்கேயுமே பெருசா கூறாது. நாம படிச்சது வரைக்கும் மக்கள் சொல்றது வரைக்கும் இந்த செயல் முருகர் செஞ்சுட்டா இருப்பா, அதனாலதான் இது ஸ்பெஷல். இந்த செயலைனா அந்த இடம் ஸ்பெஷலாக இருக்காது. பட் ஆனா திருமுருகாற்று படை அப்படி கிடையாது. ஒரு இடத்த வந்துட்டு அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கள் போய் வணங்குறாங்க, அங்க வந்து சில பிராக்டிசஸ் மக்கள் செய்யறாங்க, அதனாலதான் அந்த இடம் ஸ்பெஷல். அங்க முருகன் இருக்கிறதுனாலதான் ஸ்பெஷலே தவிர ஒரு செயலால ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இந்த ஆற்றல் வீடு என்னன்னா மக்களை வந்துட்டு வழிபடுத்துறதுக்கான ஒரு கோயில் தலமா தான் நம்ம பார்ப்போம். அதாவது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஆற்றலை பெறணும்னா அங்க போயிட்டு முருகனை பார்த்தா அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கான ஒரு தலங்கள் தான் வந்துட்டு இந்த 6 படை வீடுமே. ஸோ பேசிக்கலி மக்கள் வந்து நிறைய குழப்பத்துல இருந்திருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. இது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு எஸ்கேப் ஆகணும்னா நீங்க இந்த வழிகாட்டுதல் தலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா முருகரோட ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அதாவது முருகர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவா, அப்படி பிரச்சனை இல்லைன்றது தான் பேசிக் கான்செப்டே. விட்டு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா அங்கீகரிக்கப்பட்டுல திருமுருகாற்று படையில. இது வந்துட்டு யார் எழுதியிருக்கிறதுனா நக்கீரர் தான் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு எழுதியிருக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திருமுருகாற்று படையில பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி தமிழர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி போயிட்டு இறைவனை வணங்கினாங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆடல் பாடல் மேளம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் தான் அவங்க வணங்கியிருக்காங்க மலை மேலே ஏறி. அது மட்டும் இல்லாம ரத்தம் வந்துட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி இறைவனுக்கு படைச்ச மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி இன்னைக்கு நம்ம நாட்டார் கடவுளை நிறைய பேர் அப்படி வணங்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க முருகனையும் வணங்கின மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை வந்துட்டு ஒரு கோயிலுக்குமே ஒரு சின்ன சின்ன கதைகள் கொடுத்துருப்பாங்க. அங்க மக்கள் எப்படி வணங்குறாங்க, எப்படி அந்த கோயில் ஸ்பெஷல், எப்படி மக்கள் வந்துட்டு ஆற்றல் பெறலாம் இந்த கோயில்ல. இந்த 6 படை வீட்டிலுமே வந்துட்டு இந்த திருமுருகாற்று படையில இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திருமுருகாற்று படை முழுக்க முழுக்க முருகனுக்காகவே ஒரு அர்ப்பணித்த ஒரு நூல். ஸோ இதுதான் திருப்பரன் குன்றம்ட்டு நமக்கு கிடைச்ச ரெஃபரன்சஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள், அண்ட் இது எங்கிருந்து வந்துச்சு, திருமுருகாற்று படைனா என்ன, திருமுருகாற்று படையில என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேரும் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாடா, பாய்.